யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. ஒரு அரிக்கட்டு நிற்கிது. அந்த அரிக்கட்டை சுற்றி எல்லா அரிக்கட்டு வணங்குது. அது உண்மையை காட்டுறாரு. அதை சொல்கிறாரு, சகோதரர் மத்தியில் சொல்கிறாரு. ஆனால் சகோதரர்கள், ஐயோ நம்ம கூட பிறந்த தம்பி ஆண்டவர் இப்படி அவனை உயர்த்த போகிறாரு, நல்லாடுறா அப்படின்னு சொல்லி யாருமே வாழ்த்தலை, சந்தோஷப்படலை. அவன் மேலே அவங்க பொறாமப்பட்டு, அப்போ எங்களை நீ தான் ஆள போறியாடா, நீ பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லி பொறாமப்பட்டு அவனை எப்படா சாகடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. யார்? சகோதரர்கள். அதனால தான் அவனை குழியில் போட்டாங்க. குழியில் போட்டுட்டு அவன் ட்ரெஸ் எடுத்து ஒரு மிருகம் அடித்து போய் சொல்லி அப்பாட்ட போய் சொல்கிறாங்க யாக்கோப்கிட்ட. ஆனால் யாக்கோப்பு தன் மகன் இறந்துட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் அந்த யோசேப்பை எங்கேயோ ஒரு இடத்துல ராஜாவாக மாற்றி அமைச்சிருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அடிமையாக போன யோசேப்பை அதிபதியாக மாற்றினார். அடிமையாக போன யோசேப்பை அதிபதியாக மாற்றினார் கர்த்தர். யோசேப்பு என்ன ஆரம்பத்துலேருந்து ராஜாவாக இருந்தார் எகிப்துக்கு? இல்லை, அடிமையாக தான் போனார். விற்று போட்டாங்க, விலைக்கு விற்று போட்டாங்க. போத்திப்பாட்டை விற்று போட்டுட்டா அவன் என்ன வேலை செய்கிறானோ செய்யணும். ஆனால் கர்த்தர் அந்த யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்தாரு. பார்த்துக்கொள்ளுங்க, ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தில் சொப்பனத்துக்கு பதில் சொல்லுகிறார் இருந்தார். ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றார். ராஜா கண்ட சொப்பனத்துக்கு பதில் சொன்னார். எங்கே இருந்தவர் எங்கே போனார் பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த ராஜா பார்வோன் மன்னன் சொல்கிறான், இந்த யோசேப்போடு இருக்கிற ஆவியானவர் யாரோ ஒரு தேவ ஆவியானவர் அப்படிங்கிறார். யோசேப்பு இருக்கிற விசேஷ ஆவிங்கிறார். அந்த யோசேப்பை பார்த்து சொல்ற, யோசேப்புக்குள்ள என்னது ஒரு விசேஷ ஆவி அப்படிங்கிறார். தேவ ஆவி அப்படி மனுஷனுக்குள்ளே இருந்தால் வாழ்க்கை உயர். இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட வல்லமை நமக்கு இருக்கிறது. அதனால் சிறைச்சாலைக்கு போன யோசேப்பை தான் உயர்த்தினார். அடிமையை போன யோசேப்பை தான் உயர்த்தினார். வனாந்தரத்தில் அனாதையாய் கையில் ஒரே ஒரு கம்போட வெறுமையை போன அந்த யாக்கோப்பை 2 பரிவாரத்தில் வர வச்சார். ஆடு மேய்ச்சிக்கிற தாவீதை உயர்த்தினார். அதே கர்த்தர் இன்றைக்கி உங்களை என்னையும் உயர்த்துவார். அடிமையாக இருந்த அந்த எகிப்தில் வாழ்ந்த மக்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? உயர்த்தினார். அதே போல தான் இன்றைக்கி நம்ம ஒரு அடிமைத்தன வாழ்க்கை வாழலாம், தள்ளப்பட்ட வாழ்க்கை வாழலாம், கடன் பிரச்சனை வாழ்க்கை வாழலாம், ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழலாம், நம்மளை பரியாசம் பண்ணுகிற வாழ்க்கை வாழலாம், நிந்திக்கப்பட்ட வாழ்க்கை வாழலாம். சத்துருவுக்கு முன்பாக உங்களை என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். பரியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்.